தேசபந்துவுக்கு நிபந்தனைகளுடன் பிணை என்பதான மற்றுமொரு தகவலாக இந்த தகவலை நாங்கள் அவதானிக்கின்றோம். தேசபந்து தென்னகோன் ஏற்கனவே தன் போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவருடைய காலத்தில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பிலான நடவடிக்கையாக இதனை நாங்கள் அவதானிக்கிறோம். நாட்டில் கடந்த 2022ஆம் ஆண்டு காலிமுகத்தில் இடம்பெற்ற கோட்டா கோகம போராட்டத்தின் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோனை பிணையில் விடுவிப்பதற்கு இவ்வாறு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் தான் இந்த உத்தரவினை இவ்வாறு பிறப்பித்திருக்கிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்திணிகளால் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்ததன் பின்னர் கொழும்பு கோட்டை நீதிவான் நிலப்பில் லங்காபுர இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். அதற்கமைய சந்தேக நபரான தேசபந்து தென்னகோன் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணையில் விடுவிக்க உத்தரவு பிறப்பித்த நீதிவான் வெளிநாட்டு பயணத்தினை விதிக்குமாறும் உத்தரவிட்டிருக்கிறார். சாட்சியாளர்களுக்கு அச்சுறுத்தல் விடுப்பதை தவிர்க்குமாறும் சந்தேக நபருக்கு மேலும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று அழைப்பு விடுக்கப்படும் சந்தர்ப்பங்களில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் நீதிமன்றத்தில் ஆஜராகி விசாரணை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவ்வாறு அழைப்பு விடுக்கப்படும் சந்தர்ப்பங்களை தவறவிடும் பட்சத்தில் பிணையை ரத்து செய்து சந்தேக நபரை விளக்கமறியல் வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நீதிவான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பது மற்றொரு தகவலாக அமைகிறது. இதே நேரம் மத பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளில் ஒரு செய்தி குறித்தான தகவலை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். புத்கலேகோ பெஹரகனகோ சத்ருதன் கலை ஹிட்டபு நாவிக் ஹமுதாபத்தி உலுகே தென்னை யாலி ரிமாண்ட் என்பதாக அந்த பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை நாங்கள் அவதானிக்கலாம். கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகே தென்னவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது என்பது இந்த தகவலாக அமைந்திருக்கிறது. பொல்கஹவல நீதவான் நீதிமன்றத்தில் முன்னாள் கடற்படை தளபதியை நேற்று ஆஜர்படுத்தியதை தொடர்ந்து இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நிஷாந்த உலுகே தென்ன கடற்படையின் புலனாய்வு பணிப்பாளராக கடமையாற்றிய போது பொத்துஹேர பிரதேசத்தில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படும் நபர் ஒருவரை கடத்திச் சென்றமை தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் தொடர்பில் கடந்த மாதம் 28ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து இது தொடர்பிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பது மற்றொரு முக்கியமான செய்தியாக அமைந்திருக்கிறது.